வணக்கம் தலைமையிலே உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினர் அனைவருக்கும் எங்களின் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். பொங்கல் எதை குறிக்கும் அப்படின்னா, வீடுகளில் பொங்கல் பானையில் பொங்கி வழிவது போல வருகின்ற வருடம் முழுவதும் அந்தந்த வீடுகளில் இன்பங்கள், சந்தோஷங்கள், அதிர்ஷ்டங்கள், நல்ல காரியங்கள் பொங்கி வழியும் அப்படிம்பாங்க. அப்படியே நடக்க வேண்டும் என்று எங்களது வாழ்த்துக்கள். அமெரிக்காவுடைய அடுத்த மாகாணமாக கிரீன்லாந்து மாறப்போகிறது. மிகப்பெரிய ஆச்சரியமான விஷயம். 100% அந்த மக்கள், கிரீன்லாந்து மக்கள் அதை கொஞ்சமும் விரும்பலை. ஆனால் அதை அமெரிக்கா சட்டம் பண்ணுறதில்ல. இன்னொரு மிகப்பெரிய ஆச்சரியம், அமெரிக்காவிலேருந்து கிரீன்லாந்து 4000 கிலோமீட்டர் தாண்டிய தொலைவில் இருக்குது. ஆனால் அவ்வளோ தொலைவில் இருக்குது, அந்த மக்கள் கொஞ்சமும் விரும்பலை. ஆனாலும் அடுத்த எங்களின் அமெரிக்கா மாகாணம் கிரீன்லாந்து தான். அமெரிக்கா இனிமேல் கிரீன்லாந்து அல்ல, அது அமெரிக்கா அப்படிங்கிறாங்க. இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வருகின்ற வாரங்களில் அல்லது ஒரு மாதம் அதுக்குள்ள கிரீன்லாந்து அமெரிக்காவுக்கு சொந்தம் ஆகிவிடும் அப்படின்னு இன்னைக்கு பேட்டி கொடுத்துருக்காங்க. மிக பரிதாபமான நிலையில் அந்த கிரீன்லாந்து இருக்கிறாங்க. அவங்க இப்போ ஒரு கருத்து கணிப்பு அல்லது வாக்கெடுப்பு மாதிரி நடத்தி 85% கிரீன்லாந்து மக்கள் அமெரிக்கா அவர்களிடம் வருவதை எந்த விதத்திலுமே பக்கத்தில் வருவதே விரும்பலன்னு சொல்லி அந்த முடிவுகளை எடுத்துக்கொண்டு போய் அமெரிக்காட்ட காட்டினதுக்கு, இதுக்கும் எங்களுக்கு சம்மந்தமே இல்லை, அந்த நாடு எங்களின் கீழ் வர வேண்டும், அது ஒன்றே ஒன்று தான், உங்களுக்கு பிடிக்குது பிடிக்கலை அதெல்லாம் அவசியமே இல்லை அப்படின்ட்டாங்க. கிரீன்லாண்டில் பிரீமியர் பாங்க தலைவர், ஓட்டு போட்டு வெற்றி பெற்ற நபர் ஜீன்ஸ் ஃப்ரெட்ரிக் நிலோசஸ் அப்படிம்பாங்க. அந்த நபர் செவ்வாய்க்கிழமை ஒரு பேட்டி கொடுத்தார். அவர் என்ன பேட்டி கொடுத்தாருன்னா, இந்த கிரீன்லாண்டை அமெரிக்காவால் விலைக்கு வாங்க முடியாது, அதே போல் இந்த கிரீன்லாண்டை அமெரிக்கா ஆட்சி செய்யவும் முடியாது, அமெரிக்காவாக மாற்றவும் முடியாதுங்கிற மாதிரி ஒரு பேட்டியை தைரியமாக கொடுத்துருந்தாரு. பெருசாக பேசினாங்க. அதை கொண்டு போய் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்ட கொடுத்து இப்படி அவர் பேசியிருக்காரு அப்படின்னாக்கு, அவன் யாருன்னே எனக்கு தெரியாதுனாரு. இந்த வார்த்தைகளை அப்படியே பதிவு பண்ணார். ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் கிரீன்லாண்டில், அவன் யாருன்னே எனக்கு தெரியாது, அவனை பற்றி கொஞ்சமும் தெரியாது, அவன் பேசுறதுலாம் அது அவன் பிரச்சனை அப்படின்ட்டு. ஆனால் தொடர்ச்சியாக இப்படி அவன் பேசி கொண்டிருந்தால் அது அவனுக்கு கொஞ்சமும் நல்லதில்ல, பெரிய பிரச்சனையில போய் அவன் மாட்டிக்குவான் அப்படிங்கிற மாதிரி பேசினார். முதலையாவது இந்த கிரீன்லாண்டை விலைக்கு வாங்குறோம் அப்படின்னாங்க அமெரிக்கா. அங்குள்ள மக்களுக்கு பணத்தை கொடுத்து, ஒவ்வொருவருக்கும் பணத்தை கொடுத்து நாங்கள் மொத்தமாக விலைக்கு வாங்குறோம்னாங்க. இன்னைக்கு அதுலேருந்து பின்வாங்கி, பிடிக்குதோ பிடிக்கலையோ கிரீன்லாண்டுக்கு நாங்கள் வாங்கிடுவோம், எளிதாக பேச்சுவார்த்தையில் முடிஞ்சால் ஓகே, இல்லைன்னா கடினமான வழி, அதாவது இராணுவ வழியை தேர்ந்தெடுத்து கிரீன்லாண்டை நாங்கள் ஆக்கிரமிப்பு செய்வோம் அப்படின்னு இருக்காங்க. அநேகர் அமெரிக்காவை கண்டித்து பேசுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நான் கண்டித்து பேசல, ஒன்றுமே ஆக போகிறதில்ல, நான் யதார்த்தத்தை பேசிகிட்டு இருக்கேன். அவ்வளோ ஏன் இந்தியாவே கண்டித்து பேசலை, அவ்வளோ என்ன சீனா கண்டித்து பேசலை, ரஷ்யா கண்டித்து பேசலை, வல்லரசு நாடுகள் இவர்களே இந்த கிரீன்லாந்து பிரச்சனையில் அமெரிக்கா செய்வதை வன்மையாக கண்டித்து பேசலை. இங்கே உள்ள சில தற்குறிகள், அதாவது பதிவுகள் ஓடணும்னு சொல்லி இப்போ நானே மாற்றி பேசலாம். அமெரிக்காவை எதிர்க்கிறது கிரீன்லாந்து, டென்மார்க் இராணுவம் தயாராகி விட்டதுலாம் பேசலாம். யதார்த்தத்தில் அது எதுவுமே நடைபெறாது. இந்த வல்லரசு நாடுகளே கண்டித்து பேசலை இது அமெரிக்காவை. ஏன்னா அமெரிக்காவின் பொருளாதார பலத்தையும் இராணுவ பலத்தையும் இவர்கள் நன்கு அறிவார்கள். இந்தியா, சீனா, ரஷ்யா, நானுமே நன்கு அறிவேன். அவர்களுடைய அந்த பவரை, அவருடைய சக்தி எனக்கு தெரியும். எதுவுமே தெரியாமல் சமீபத்தில் கூட பதிவு பார்த்தேன். டென்மார்க் இராணுவ வீரர்கள் பயங்கரமானவர்கள், முதல்ல அடிச்சிருவாங்க, அடிச்சுட்டு தான் பேசுவாங்க அப்படின்னாங்க. பைத்தியக்கார மாதிரி பேச்சு. டென்மார்க்கில் அப்படி ஒரு சட்டம் இருக்குது. டேனிஷ் இராணுவ வீரர்கள் முதல்ல பிரச்சனைனா அவர்கள் சுதந்திரமாக தாக்குதல் நடத்தலாம், அதுக்கப்புறம் தான் தலைமைக்கு தெரிவிக்கலாம். ஆனால் எதிரி யார் என்பதை பொறுத்து அமையும். டென்மார்க்னா உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? ஏன் டென்மார்க்கில் வருதுன்னா, கிரீன்லாண்டுக்கு இராணுவ ரீதியான பாதுகாப்பு தருவது டென்மார்க். கிரீன்லாந்து ஒரு தன்னிச்சையாக செயல்படும் நாடு.
ஆனால் அவர்களுக்கு இராணுவ ரீதியான பாதுகாப்பு தருவது டென்மார்க். அதனால் இங்கே டென்மார்க்கை தூக்கி பேசுகிறாங்க, ஃபஸ்ட்டு போய் அடிச்சிருவாங்க அப்படின்னு. டென்மார்க்னா உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? பன், ரொட்டி, பிஸ்கட், இதுதான் ஞாபகத்துக்கு வரும். நான் யாரையுமே கிண்டலாக பேசலை, யதார்த்தத்தை உண்மையை பேசுகிறேன். அதே சமயத்தில் கிரீன்லாண்ட்னா உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? மீன், இறால், பனிக்கட்டிகள், இதுதான் ஞாபகத்துக்கு வரும். ஆனால் அமெரிக்கானா என்ன ஞாபகம் வரும்? ஏகாதிபத்தியம் ஞாபகம் வரும். அமெரிக்கானா இராணுவம் என்று ஞாபகம் வரும். இதுதான் இருவருக்கும் உள்ள வித்தியாசம். ஒரு தேசம் எப்போவுமே இங்கெல்லாம் சொல்லுவாங்க, ஆயுதம்லாம் தேவையில்லை, நம்ம வந்து அரிசியை விளைவிக்கணும், கோதுமையை விளைவிக்கணும்னா பிரச்சனை இப்படி திடீர்னு எப்போ வேணாலும் வரும். அரிசியை வச்சு கோதுமையை வச்சு சண்டை போட முடியாது. அரிசி, கோதுமை, தண்ணீர் எல்லாம் எவ்வளவு முக்கியமோ அதே அளவு ஆயுதங்கள், இராணுவங்கள் முக்கியம். அந்த அளவுக்கு நம்ம சக்தியோடு இருந்தால் தான். இதை போல திடீர்னு வந்து உங்கள் நாடு எங்களுக்கு சொந்தம்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க. அது மாதிரி நம்ம புரிஞ்சுக்கணும். கிரீன்லாண்டுமே ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. தன்னிச்சையான நாடுன்னு சொன்னாலுமே மிகப்பெரிய நிலப்பரப்பை ஆக்கிரமிப்பு செய்தது போல தான் என் கண்ணுக்கு தோணுது. கிரீன்லாண்டில் வெறும் 56,000 பேர் தான் இருக்கிறாங்க. வெறும் 56,000 பேர் தான் மொத்தமாகவே. ஆனால் அவங்களுடைய நில தண்ணீர் பரப்பளவு பார்த்தீங்கன்னா 21,66,000 சதுர கிலோமீட்டர். உலகத்திலேயே மிகப்பெரிய தீவு பகுதி அவங்க, அவ்வளோ பெருசு. ஆனால் மக்கள் தொகை வெறும் 56,000 தான். இந்த கணக்கு வச்சு பார்க்கும்போது ஒவ்வொரு தனிப்பட்ட நபருக்கும் கிரீன்லாண்டில் குழந்தைகள் உட்பட ஒவ்வொருத்தருக்குமே 50 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு அவங்களுக்கு சொந்தமாகுது. இது ஒரு மிகப்பெரிய ஆக்கிரமிப்புன்னு சொல்லலாம். இப்போ இந்தியாவை ஒப்பிட்டு பேசினா, சீனாவை ஒப்பிட்டு பேசினாலாம் இது மிகப்பெரிய நிலத்தை அவர்கள் வைத்து கொண்டிருக்கிறார்கள் கிரீன்லாந்து அப்படின்னு சொல்லலாம். அவர்கள் சுதந்திரமான நாடு தான், ஆனாலுமே அவர்களுக்கு டென்மார்க் தான் இராணுவ ரீதியான பாதுகாப்பு கொடுக்குறாங்க. அதனால டென்மார்க்கின் சில ஆளுமைக்கு கீழே இந்த கிரீன்லாந்து வந்து சுதந்திரமான நாடாக வரும். சரி, இந்த கிரீன்லாண்டை பிடிப்பதற்கு வந்து பல்வேறு காரணங்கள் ட்ரம்ப் சொல்கிறார். முக்கியமாக அவர் சொல்கிறது வந்து, நாங்கள் பிடிக்காவிட்டால் ரஷ்யாவும் சீனாவும் இந்த கிரீன்லாண்டை பிடிச்சிருவாங்க, அதுக்கப்புறம் வந்து அது அமெரிக்காவுக்கும் ஐரோப்பிய நாடுகளுக்கும் அச்சுறுத்தலாக அமையும், அதனால் முன்னெச்சரிக்கையாக நாங்கள் அந்த கிரீன்லாண்டை பிடிக்கிறோம் அப்படிங்கிறாங்க. ஆனால் ட்ரம்ப் சொல்வது இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாதமே இல்லை. சில காரணங்கள் தான் கிரீன்லாண்டை அவர் பிடிப்பதற்கான காரணம். முதல் முக்கியமானது அரிய தாது மற்றும் கனிம வளங்களை உள்ளடக்கிய நாடு கிரீன்லாந்து. அதே சமயத்தில் இயற்கை எரிவாயு, கச்சா எண்ணெயுமே கணிசமாக வைத்திருக்கும் நாடு கிரீன்லாந்து. ஆனால் அதை எதையுமே அவர்கள் தொடுவதே இல்லை. பூமிக்கு அடியில் இருப்பதை அப்படியே பத்திரமா பாதுகாக்கிறாங்க. அதை தோண்டுவது, அந்த கன்னித்தன்மையை சீரழிப்பது போன்ற காரியத்தில் அவங்க ஈடுபடுறதில்லை. ஏன்னா மிக குறைவான மக்கள் தொகை, அதற்கு தேவையான அவருக்கு தேவையான பொருளாதாரத்தை மீன்களை பிடித்து, இறாலை பிடித்து ஏற்றுமதி செய்து சம்பாதிக்கிறாங்க முதல்ல. இரண்டாவது, மிக அழகான சுற்றுலாக்கு ஏதுவான நாடு, ரொம்ப 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 அழகான நாடு சுற்றுலா செல்வதற்கு. சுற்றுலாவுமே கணிசமாக சம்பாதிக்கிறாங்க. அது போக பணம் பற்றவில்லை என்றால் டென்மார்க் கிட்ட வாங்கிக்கிறாங்க கிரீன்லாந்து. டென்மார்க்குமே இதை போல நல்ல பொருட்களை, பிஸ்கட், அவருடைய பிஸ்கட், கேக் இதெல்லாம் ரொம்ப புகழ்பெற்றது, உலகம் முழுவதும் ஏற்றுமதி செய்து டென்மார்க்குமே சம்பாதிக்கிறாங்க. அதனால வந்து அவர்கள் அந்த இயற்கை அழகை கெடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. நீங்க கச்சா எண்ணெய் எடுக்கணும்னாலும் சரி, இயற்கை எரிவாயு எடுக்கணும் சரி, இந்த கனிம வளங்கள் எடுக்கணும் சரி, பூமி பந்தை நொறுக்க வேண்டும், ஓட்ட போட வேணும். இதெல்லாம் அவர்கள் செய்யாமல் வச்சிருக்காங்க. அவர்களுக்கு அது அவசியம் இல்லை. ஆனால் அமெரிக்கா போன்ற வியாபாரத்தை நோக்கமாக கொண்டிருக்கும் நாடுக்கு இந்த நிலப்பரப்பில் இருக்கும் இந்த கனிம வளங்கள் கண்ணை உறுத்திட்டே இருக்கு. கனிம வளம் மற்றும் கச்சா எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயுகள் உலகம் முழுவதும் இந்த கிட்டத்தட்ட 200 நாடுகள் எடுத்துக்கிட்டு அதிகமான அரிய வகை கனிம வளங்கள் யாற்றுக்குன்னு பார்த்தா முதல்ல சீனா, இரண்டாவது பிரேசில், மூன்றாவது இந்தியா, நான்காவது ஆஸ்திரேலியா, ஐந்தாவது ரஷ்யா, ஆறாவது வியட்நாம், ஏழாவது அமெரிக்கா, எட்டாவது கிரீன்லாந்து. இந்த 8 நாடுகள் தான்
ரிசர்வாக வச்சுருக்காங்க. அதாவது அவர்கள் பூமிக்கடியில் மிக அதிகமான கனிம வளங்களை வைத்திருக்கும் நாடு. இதில் முதல் சொன்ன 7 நாடுகளுமே அந்த நாடுகளுக்கு தேவையான கனிம வளங்களை தோண்டி எடுப்பது, மேலும் ஏற்றுமதி செய்து சம்பாதிப்பது செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனால் இந்த கிரீன்லாந்து வந்து அவர்கள் பூமிக்கடியில் 150 கோடி கிலோ, எவ்வளோ பெரிய எண்ணிக்கை, அந்த அளவுக்கு வந்து அரிய கனிம வளங்களை உள்ள வச்சுட்டு அதை எடுக்கிற வேலைக்கு பக்கமே போகல. கொஞ்சம் சீனா வந்து அங்கே முதலீடு பண்ணி எடுக்கிறாங்க. மற்றபடி அந்த பூமி கன்னித்தன்மையுடன் பாதுகாக்கப்படுது. அது அவங்களுக்கு அவசியம் இல்லை, ஆனால் அமெரிக்காவுக்கு அவசியம். இந்த இயற்கை எரிவாயு மற்றும் இந்த கச்சா எண்ணெய் வந்து எரிபொருளாக பயன்படும் வாகனங்களுக்கு. இந்த அரிய கனிம வளங்களில் முதன்மையாக இருக்குது யுரேனியம். யுரேனியம் அணுகுண்டு செய்வதற்கு பயன்படும். அதை தாண்டி பல்வேறு வகைக்கு யுரேனியம் பயன்படும். மிக 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 விலை உயர்ந்தது. அதற்கப்புறம் எஃகு, அதற்கப்புறம் இதை போன்ற 17 அரிய கனிம பொருட்கள் அவங்ககிட்ட இருக்கு. இன்னைக்கு நிலைமைக்கு ஸ்மார்ட் போன் வாங்க, இப்போ நம்ம உபயோகப்படுத்துகிற செல்போன்கள், பேட்டரி, ஆயுதங்கள், நவீனமான ஆயுதங்கள் மற்றும் வந்து எம்ஆர்ஐ மிஷின் பிரம்மாண்டமானது, இதெல்லாம் செய்வதற்கு அந்த கனிம பொருள் நிச்சயமாக தேவை. இது வந்து முதல் காரணம் அமெரிக்கா அதை கைப்பற்ற துடிப்பதற்கு. இரண்டாவது, இராணுவ தளங்களை அமைக்க ஏதுவான பிரதேசம் இந்த கிரீன்லாந்து. அமெரிக்காவுடைய பிரம்மாண்ட போர்க்கப்பல்கள், விமானம் தாங்கி போர்க்கப்பல்கள் மற்றும் வந்து போர் விமானங்கள், நீர்மூழ்கிகள், இராணுவ தளங்கள், கடற்படை தளங்கள் போன்றவற்றை அந்த இடத்துல வந்து மிகப்பெரிய இடங்கள் நிலப்பரப்புனால இருக்கனால அங்கே வைத்து கொண்டால் பூமியை முழுவதும் தாக்குவதற்கு, கண்காணிப்பதற்கு ரொம்ப அது ஏதுவான பிரதேசமாக இருக்கும். இதை விட மிக முக்கியமானது கோல்டன் டோம் அப்படின்னு சொல்லி $1 ட்ரில்லியன் பொருளாதார மதிப்பில் அமெரிக்கா இப்போ புதிய வான் பாதுகாப்பு சாதனை செஞ்சுட்டு இருக்காங்க. அது என்ன சொல்லுவாங்கன்னா, வானத்திலிருந்து தாக்குதல் நடத்துவோம். இப்பெல்லாம் வந்து ஏவுகணை பூமியிலிருந்து போகுது. அங்கே இனிமேல் வந்து அமெரிக்கா என்ன சொல்கிறாங்க, நாங்கள் வானிலிருந்து தாக்குதல் நடத்துவோங்கிறாங்க. அந்த கோல்டன் டோம் செய்வதற்கு இந்த கிரீன்லாந்து பகுதி மிக முக்கியமாக தேவைப்படுது. இது ரெண்டாவது காரணம். மூன்றாவது, கடல் வழி போக்குவரத்து. இன்னைக்கு வந்து அதிகமாக வந்து அமெரிக்கா தான் உலகம் முழுவதும் பொருட்களை வாங்குறாங்க. அவங்க தான் வாங்குறாங்க. கப்பல் மூலமாக தான் முக்கால்வாசி பொருட்கள், அதை தாண்டிய பொருட்கள் கப்பல் வழியாக தான் போகணும். விமானங்களில் கொஞ்சம் தான் போகும். இந்த கிரீன்லாந்து வழியாக இப்போ வந்து ட்ரெடிஷ்னலாக எப்பொழுதுமே வந்து இந்த சூயஸ் கால்வாய் இந்த பகுதியை தான் இந்த ஆசிய நாடுகள் வந்து பொருட்களை அமெரிக்கா வாங்குவாங்க. அப்புறம் ஐரோப்பிய நாடுகளும் வாங்குவாங்க. ஏன்னா ஆசிய நாடுகள் தான் விலை மலிவான பொருளை உற்பத்தி பண்ணுறது. இந்தியா, சீனா, பங்களாதேஷ், பாகிஸ்தான் இதை போன்ற நாடுகள். அதனால் வந்து அவருக்கு தேவையான வாழ்க்கைக்கு, அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான நல்ல பொருளை இங்கே ஆசியாவில் தான் வாங்குறாங்க அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகள். இந்த சூயஸ் கால்வாய் வழியாக போகிறதை விட இந்த கிரீன்லாந்து வழியாக அந்த கடற்பிரதேசத்தில் போனால் 50% அனைத்தையுமே குறைச்சிடலாம். 50% எரிபொருள் தேவையை குறைக்கலாம். 50% காலம் மற்றும் நேரத்தை மிச்சப்படுத்தலாம். 50% செலவை மிச்சப்படுத்தலாம். அது மூன்றாவது மிக முக்கியமான காரணம். ஆனால் இதற்குமே அந்த கடல் வழி தளத்தை உருவாக்கணும்னா அங்குள்ள கன்னித்தன்மை மிகுந்த அந்த பனிப்பாறைகள் முழுவதையுமே இடிச்சு தரைமட்டம் ஆகணும். இதெல்லாமே தான் இந்த கனிம வளம் எடுக்கணும்னாலும் அந்த பூமியை உடைக்கணும். கடல் வழி அதை வந்து திரும்ப உபயோகப்படுத்தினாலுமே அந்த பனிப்பாறைகளை உடைக்கணும். ஆக மொத்தம் இது அமெரிக்கா கைப்பற்றி விட்டால் இப்போ இருக்கிற இந்த கிரீன்லாந்து, இந்த கன்னித்தன்மை வெர்ஜின் அப்படிம்பாங்க, கன்னித்தன்மை மிக்க கிரீன்லாந்து அப்படி இருக்காது. இது எல்லாத்தை விட, இந்த 3 காரணத்தை விட மிக முக்கியமான காரணம், இந்த புனித வேதாகமத்தை படிக்கும் கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அநேகரை வந்து இங்கேயும் அந்த கருத்தில் இருப்பாங்க. அமெரிக்கா வந்து வல்லரசு கிடையாது, அது உடைந்து விடும் வருகின்ற காலத்தில். அதற்கு பதிலாக அந்த இடத்துக்கு ஐரோப்பிய ஒன்றியம் தான் வரும், அதுதான் புனித வேதாகமம் சொல்லுது, அது நடக்கும் அப்படிங்கிறது மாதிரி நிஜத்தில் கண் முன்னால் பார்ப்பதை நம்பாமல் இதே மாதிரி தேவையில்லாமல் தொடர்ச்சியாக பேசுறது
அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய கோபத்தை கொடுக்குது. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, உலக வல்லரசாக நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கோம், ஆனால் நீங்கள் வந்து இந்த புனித வேதாந்தம் படிச்சுட்டு அது சொல்லுது ஐரோப்பியா தான் இனிமேல் உலகத்தை ஆளும். அதை போன்ற சிந்தனை ஐரோப்பியர்களுக்கும் உண்டு. புனித வேதம் சொல்லியிருக்கு, நாங்கள் தான் வருவோம் அப்படின்னு அந்த தலைவர்களுக்கு உண்டு. அதனால் இவங்களுக்கு ஒரு காட்டணும். இந்த ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கு ஒரு காட்டணும், இல்லை ஒரு தாக்குதல் நடத்தி நீங்கள் ஒன்றுமே இல்லை நிரூபிக்கணும் அப்படிங்கிறது மிக முக்கியமான காரணமாக பார்க்கப்படுது. இந்த கிரீன்லாந்து வந்து சின்ன நாடாக இருந்தாலுமே ஐரோப்பிய ஒன்றியத்தில் ஒரு உறுப்பினர், டென்மார்க்கின் சிலவற்றின் கீழ் இருப்பனால இது நேட்டோவில் ஒரு உறுப்பினர். நேட்டோ என்பது அமெரிக்கா தலைமையிலான ஐரோப்பிய நாடுகள் இருக்கும் இராணுவ ஒன்றியம். இவங்களுடைய தாரக மந்திரம் என்னன்னா, நேட்டோ நாட்டை ஒரு நாட்டை அடித்தா எல்லா நாட்டையும் அடித்த மாதிரி எங்கள் இராணுவம் ஒட்டுக்க கிளம்புவாங்க. இப்போ அடிக்கிறதே அமெரிக்கா தான் அடிக்கிறாங்கிறாங்க. இவங்க எப்படி ஒட்டுக்க கிளம்புவாங்க? இதில் இன்னும் மிக முக்கியமானது, நேட்டோன்னு சொல்லி அநேக நாடுகள் சொன்னாலுமே அதுக்கு தலைமையாக இருப்பது அமெரிக்கா தான். அந்த தலைமை எங்கே போதோ அதுக்கு பின்னால் வால் போல போவது தான் இந்த ஐரோப்பிய நாடுகள். சொல்லப்போனால் முதல்ல இங்கிலாந்து உடனடியாக, அமெரிக்கா எங்கே போய் அடிக்கிறனாலுமே உடனே இங்கிலாந்து நாங்களும் வரேன்ருவாங்க. அதற்கடுத்து பிரான்ஸு அப்படிலாம் வரிசையாக போயிட்டு இருப்பாங்க. அதனால் நேட்டோ உறுப்பினராக இந்த கிரீன்லாந்து இருக்கிறனாலுமே எந்த வித உபயோகமும் இல்லை. அமெரிக்கா இல்லாமல் இந்த ஐரோப்பிய நாடுகளின் இராணுவ வலிமை அமெரிக்காவை ஒப்பிட்டு பேச முடியாது. அது வருங்காலத்தில் தான் பார்க்கணும். என்றாலுமே இன்னைக்கும் போது அமெரிக்காவை எதிர்த்து இந்த மொத்த ஐரோப்பிய நாடுகள் ஒன்று சேர்ந்தாலுமே முடியாது இராணுவ ரீதியாக சண்டை போட்டு ஜெயிப்பதற்கு. அநேகருக்கு புரியறதே இல்லை. ஐரோப்பியா வந்து புனித வேதாந்தம் சொல்லியிருக்கு, வல்லரசுலாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க. 2 மாதத்துக்கு முன்னால் அமெரிக்காவுக்கு பிரான்ஸ் நாட்டு அதிபர் மெக்ரான் போனார். அமெரிக்காவுக்கு வந்து ஐக்கிய நாட்டு சபைக்கு போகிறதுக்காக அமெரிக்கா போகிறார். அமெரிக்காவில் தான் அங்கே இருக்குது. நம்மெல்லாம் பிரான்ஸை வந்து உலக வல்லரசுன்னு சொல்கிறோம். இன்னைக்கு கூட நம்ம போர் விமானம் ரஃபாவில் மிக பயங்கரமான போர் விமானம் சொல்லிட்டு இருக்கோம். இன்னைக்கு கூட இந்தியாவுக்கு வந்து ஒரு 116 போர் விமானம் தேவை. ரஷ்யா அங்கே வாங்குகிறோம், நம்மளே செய்கிறோம், அப்படி ரஷ்யாவில் வாங்குறோம்னு பேசிக்கிட்டு இருந்தோம். இன்னைக்கு இல்லை நம்ம ரஃபாலே வாங்கிக்கிறோம்னு சொல்கிறோம். நமக்கு தேவையான போர்க்கப்பலை கூட பிரான்ஸில் கட்டி தருவாங்க. நம்ம பார்வையில் பிரான்ஸ் என்பது ஒரு வல்லரசு அவங்களுக்குலாம் தெரியும். 2 மாதம் முன்னால் அவர் போனப்போ மெக்ரான் வந்து கார் அணிவகுப்பில் போகிறார் அமெரிக்காக்குள்ள. அந்த காரை அங்கே நின்றுட்டு இருந்த ஒரு போக்குவரத்து காவலர் வழிமறிச்சு நிப்பாட்டார். பிரான்ஸ் அதிபர் போன காரை கேட்டதுக்கு வந்து எங்களுடைய அதிபர், அமெரிக்காவுடைய அதிபருடைய கார்கள் போக போது அது போன பிறகுதான் நான் உங்களுக்கு வழிவிடுவேன்னு சொல்லி அதை மறித்து நிப்பாட்டார். அந்த பிரான்ஸ் அதிபர் மெக்ரான் கீழே இறங்கி அந்த போக்குவரத்து காவலர்கிட்ட போய், நான் வந்து பிரான்ஸோட அதிபர் ஐக்கிய நாட்டு சபை கூட்டத்துக்கு போகணும், ரொம்ப அவசரம், எனக்கு நேரம் இல்லை, நான் போகணுக்கு, எங்கள் நாட்டு அதிபர் போன பிறகு தான் யாராக இருந்தாலும் விடுவோம், நீங்கள் போய் உட்காருங்க அப்படின்ட்டு நிற்க வச்சு தான் பேசினார். நிற்க வச்சு சும்மா நில்லுங்க, அதுக்கப்புறம் பார்க்கலான்ட்டார். அதுக்கப்புறம் மெக்ரான் வந்து அவருடைய ஃபோனை எடுத்து நான் ட்ரம்ப்கிட்டே பேசுவேன் அப்படின்னாரு. பேசிக்கங்க அப்படின்னாரு. ட்ரம்ப்கிட்ட பேசி முடித்த பிறகுமே இந்த காவலர் மெக்ரானுடைய வாகனத்தை விடலை. அதுக்கப்புறம் மெக்ரான் நடந்து சென்று அந்த பக்கம் போய் அது தொந்தரவு கொடுக்காமல் அந்த பக்கம் போய் வேற காரில் ஏறி தான் ஐக்கிய நாட்டு சபைக்கு போனார். இவ்வளோ ஒரு நம்ம வந்து வல்லரசுங்கிறோம், வல்லரசு அதிபருங்கிறோம், ஆனால் எவ்வளோ பெரிய பரிதாப சூழல் இல்லை அவமான சூழலில் அவங்க அமெரிக்காவில் சந்திக்கணும்னு பார்க்கணும். சும்மா வந்து உசுப்பேத்தி பேசுறதுல எந்தவித பிரயோஜனமும் இல்லை. இராணுவ ரீதியாக அமெரிக்காவையும் ஐரோப்பிய நாடுகள் ஒன்றாக சேர்த்து 26-27 நாடு இருக்காங்க. ஒன்றாக சேர்த்து பார்த்தோம்னா அமெரிக்கா இராணுவம் தயார் நிலையில் உள்ள இராணுவம். அமெரிக்கா அப்படிதான் சொல்லுவாங்க, எப்போனாலும் சண்டைக்கு போவோம் அடிப்போம் அப்படிங்கிற மாதிரி தயார் நிலையில் உள்ள இராணுவம். அந்த அளவுக்கு தயார் நிலையில் ஐரோப்பிய நாடுகள் இராணுவம் இருக்காது. ஐரோப்பிய இராணுவம் நாடுகள் பயன்படுத்துகின்ற ஆயுதங்கள் பாதிக்கு மேலே அமெரிக்காட்டிலிருந்து வாங்குறது. அமெரிக்கா சுயமாக ஆயுதங்கள் மற்றும் கனரக வாகனங்கள் போர் விமானங்கள் செய்கிற நாடு. மூன்றாவது வந்து அமெரிக்கா வந்து ஒரு நாடு ஒரு தலைமை ஒரு இராணுவம் போய் சண்டைக்கு போவாங்க. அங்கே அப்படி இல்லை, 26 நாடு 26 தலைவர்கள் 26 சிந்தனை 26 இராணுவம் சண்டைக்கு வருவாங்க. ஆக மொத்தம் சண்டைக்கு வந்து இன்றைக்கு நிலைமைக்கு அமெரிக்கா வைத்து அவர்கள்லாம் வரவே முடியாது. ஐரோப்பியெல்லாம் வந்தால்
பந்தாடிடுவாங்க. அமெரிக்கா இராணுவம் வந்து ஒன்றுமே இல்லாமல் பண்ணிடுவாங்க. அப்புறம் இந்த அணுகுண்டு பயன்படுத்துவதற்கு அமெரிக்கா தயங்காத நாடு. இப்போ நம்மளாம் சொல்கிறோம் இல்லையா, அணுகுண்டு இல்லாத நாட்டு நாங்கள் போய் போட மாட்டோம் சொல்லி, அதெல்லாம் கிடையாது. எங்கேயுமே நாங்கள் எதனாலும் செய்வோம் அப்படின்னு சொல்கிற நாடு அமெரிக்கா. அதனால் வருங்காலத்தில் நிச்சயமாக ஒரு வாரங்கள், சில வாரங்கள், மாதங்கள் இருக்காங்க, நிச்சயமாக கிரீன்லாந்து சொந்தமாயிரும். இப்போ சமீபத்தில் வந்து நீண்ட காலத்திற்கு பல 100 வருஷத்துக்கு குத்தகைக்கு வேணால் எடுத்துக்க அப்படின்னாங்க. அதையெல்லாம் வந்து அமெரிக்கா ஒத்துக்கொள்ள மாட்டேன்ட்டாங்க. அப்புறம் என்ன சொன்னாங்கன்னா, கிரீன்லாண்டுக்கு டென்மார்க் பாதுகாப்பு, இராணுவ பாதுகாப்பு கொடுப்பது போல அமெரிக்கா வந்து பாதுகாப்பு கொடுக்கட்டுங்கிற மாதிரி சிலர் பேசுனாங்க. அதையுமே ஏற்றுக்கொள்ள. ஏன்னா இப்போ கிரீன்லாண்டுக்கு டென்மார்க் இராணுவ பாதுகாப்பு கொடுக்குது, அந்த பூமியெல்லாம் அவங்க தோணல. ஆனால் அமெரிக்காவுக்கு எண்ணம் வந்து பாதுகாப்பெல்லாம் கிடையாது, அந்த பூமியை தோண்டுவது, அந்த பாறைகளை, ஐஸ் பாறைகளை உடைத்து கடல் வழி போக்குவதற்கு தயார்படுத்துவது. அதனால் வந்து முழுக்க முழுக்க எங்களின் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும் ஒரு நாடாக கிரீன்லாந்து மாற வேண்டும். அவர்களுக்கென்று சுய சிந்தனை எதுவுமே கிடையாது. அமெரிக்கா என்ன சொல்லுதோ அமெரிக்கர்களுக்காக அங்கே எல்லாமே நடக்க வேண்டும் அப்படின்னு பேசி முடிச்சிருக்காங்க. இந்த மாதத்தில் வந்து இந்த ஈரான் பிரச்சனையை முடிச்சுட்டு கிரீன்லாண்டுக்கு போக போகிறாங்க. இது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்கும். எங்கோ இருக்கும் தனித்து செயல்படும் நாடு. இவங்க 4000 கிலோமீட்டர் தாண்டி இருந்துக்கிட்டு அந்த மக்கள் 100% விரும்பாத போது அவருடைய தலைவர், நாட்டு தலைவர், உங்களை நீங்கள் வரது பிடிக்கணும்னு சொல்லும்போது, நீ யாருன்னே தெரியாது, உங்களுக்கு பிடிச்சாலும் சரி பிடிக்கலனாலும் சரி, நாங்கள் உங்களை கைப்பற்றுவோம், அந்த பகுதிக்கு பூமியை உடைப்போம், ஐஸ் பாறையை உடைப்போம்லாம் சொல்கிறது ரொம்பவே வந்து கேட்கறதுக்கு வந்து கஷ்டமாக இருந்தாலுமே வேற வழியே இல்லை. இந்தியாவே கண்டிக்கல, ரஷ்யாவே கண்டிக்கல, சீனாவே கண்டிக்கல, பேசாம தான் இருக்காங்க. இதான் சொல்கிறது, அமெரிக்காவுக்கு நிகராக பொருளாதார பலத்திலும் இராணுவ பலத்திலும் ஒரு நாடு வளர்ந்து, அது இந்தியாவாக இருக்கலாம், வளர்ந்து அமெரிக்கா இப்படி கிரீன்லாந்து போகும்போது கிரீன்லாண்டை நோக்கி நமது படைகள் நகர்ந்தாதான் இதெல்லாம் நடக்காமல் பூமி சமமாக இருக்கும். இன்னைக்கு வரைக்கும் எந்த நாடும் அந்த இடத்துக்கு வரல. நன்றிகள்.